ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூமாவதியை வச்சு நம்ம ஒரு பிரிவு முறை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான முறை, ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் எந்திரம் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது பழைய காலத்து ஒரு விஷயம். மலையாள மாந்திரிகத்து தான். எப்போவுமே நான் ஒன்று என்னென்னா, மலையாள மாந்திரிகத்துக்கும் தமிழ் மாந்திரிகத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்னா, மலையாள மாந்திரிகத்தில் அவங்க ஒரு எல்லா நெய்வேத்தியத்தையும் கரெக்டாக வச்சுடுவாங்க. எதுவுமே அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள மாந்திரிகத்துக்கு வேகம் ஜாஸ்தி. மலையாள மாந்திரிகம் இந்த மாதிரி அந்த அளவுக்கு தமிழ் இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். தெய்வம் ஒன்று தான், பட் நம்ம என்ன படைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட பூஜை முறைகள், நம்மளோட அனுஷ்டானங்கள்லாம் பொறுத்து, சங்கல்பம் பொறுத்து அது மாறுபடும். ஸோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளால் எந்த ஒரு குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மா இல்லாமல் வளர்கிற கஷ்டம் அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். ஸோ நல்லா இருக்க குடும்பத்தை யாரும் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் யாராவது இது நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போது ஒரு நீங்கள் ஒரு லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து அவங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. அவங்க பேசுகிறது, ஒரு சில பேர் பேசுகிறது ஹர்ட் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பிரச்சனை வர மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். வேறு கள்ளத்தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கள்ளத்தொடர்புன்றது அது ஒருத்தவங்களோட பர்சனலான விஷயம். பட் இல்லை, உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு வேறு வழியே தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பட் யாரையும் ஹார்ம் பண்ணிடாதீங்க. நான்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைம் நான் என்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் எப்போவுமே. வளர்த்துக்கணுன்னா எப்படின்னா, காளிக்கு விதமான பூஜை பண்ணுறது, அவங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் பிடிக்குமோ அதை குக் பண்ணி வைக்கிறது, இன்னும் நான் வேல் பூஜை பண்ணுறது, சிவ பூஜை பண்ணுறது, இதிலெல்லாம் நான் ஐக்கியமாகிப்பேன். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது, ஏன்னா மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை இந்த பூஜை கண்டிப்பாக வீட்டில் பண்ணக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு இந்த யந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கோங்க. யந்திரம் சுத்தி பண்ணுற மெத்தடை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. செப்பு தகட்டில் எழுதிட்ட பிறகு மந்திர ஊரு 1008 கொடுக்கணும். மந்திரம் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். அதில் ஆக்சுவலாக தமிழ் லெட்டர் நான் சைடில் 2 சைடு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் உள்ளே எழுதியிருக்க லெட்டரும். எனக்கு அந்த கர்வ்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வரல, தவறாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதனால் அந்த லெட்டர்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். மந்திரம் என்னென்னா, ஓம் கங் சிங் கல் மனதின் பின்களை பிரி பிரி தூம் தூம் தூவ தூம மந்திரகாளி தூமாபதி ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். ஓம் கங் சிங் கல் மனதின் பின்களை பின் கலை அப்படி தான் நம்ம சொல்லணும். பின் கலை பிரி பிரி, இது மூணுமே ஒன்றா சொல்லிவிட்டு, தூம் தூம் தூவ தூம மந்திரகாளிக்கு நான் அந்த டாட் ஹிந்தியில் மாத்திரான்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மந்திரகாளி அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. தூமாபதி ஸ்வாஹா, இதுதான் மந்திரம். இப்போ என்ன பூஜா திங்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய். பூ கண்டிப்பாக அரளி பூ தான் யூஸ் பண்ணணும். இளநீர் வாங்கிக்கோங்க. இளநீர், பன்னீர், அவல், பொரிக்கடலை, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். இதை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மயானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மயானத்தில் உட்காந்தோ இல்லை நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், காலியான ஒரு இடத்துல, தோட்டம், அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் உட்காந்து சொல்லலாம். இந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் பண்ணக்கூடாது. ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணணும். ஏன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ன்றது ஒரு அட்மாஸ்ஃபியர். இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி போடுறோம், ஒரு ருத்ரபாராயணம் போடுறோம். அதை எதுக்காக போடுறோம்? ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு டிப்ரெஸ்டான மூடில், ஒரு கெட்ட மூடில் இருந்தால் கூட இது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குன்றதுனால தான் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல போய் ஒரு மகாலட்சுமி வாசம் செய்கிற இடத்துல இந்த மாதிரி பிரிவு முறை, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மந்திரத்தை ஜபிச்சிடக்கூடாது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் அமாவாசை அன்னைக்கு காலங்காத்தாலேயே நீங்கள் இந்த தகடை எழுதிட்டீங்க. தகடை எழுதுறது விடிக்காலையில் எழுதிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா சனி ஹோரையில் எழுதிக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ சனி ஹோரையில் எழுதிக்கோங்க, இல்லை சவா ஹோரையில். இந்த 2 ஹோரையில் ஏதாவது ஒரு ஹோரையில் எழுதிக்கோங்க.
எழுதிட்டு நீங்கள் ஒருத்தவங்க வீடு உங்களோட எதிரியாக நீங்கள் நினைக்கிறவங்க அவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி நீங்கள் போய் இந்த தகடு இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா ரோல் பண்ணி சுருட்டி அந்த வீடு முன்னாடி நீங்கள் புதைச்சிட்டு வரலாம். இது ஒன்று. இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு யாராவது போகிறவங்க வரவங்க இருக்காங்கன்னா அந்த வீட்டில் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். அது செகண்டு. இல்லை நீங்கள் ஏதாவது உங்களோட நாலேஜ் தான், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த பொருள் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு கிஃப்டாக வச்சுருக்காங்கனாலும் ஃபைன். ஆனால் பட் நல்ல ஒரு குடும்பத்தை வந்து என்றைக்குமே வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமலாம் வளர்கிறாங்க. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் அப்பா அம்மா கிடையாது. நான் என்னோடய பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். அதனால் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த எந்திரத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எந்திரத்தை பூஜை அறையில் எழுதிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு போயிடுறீங்க இல்லைங்களா, முன்னாடியே நீங்கள் எந்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் மயானத்தில் பண்ணுறீங்க இந்த பூஜை அப்படின்னா, மயானத்தில் நீங்கள் போய் உங்களுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பலி கொடுக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பலி வந்து உங்களுக்கு ஒரு சேவல் கொடுக்குறதானா கொடுக்கலாம், இல்லை கருப்பு கோழி கொடுக்குறதானா கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ மீன் இது ரெண்டுத்தில் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு 1008 ஊரும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு உடனே நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அங்கேயே மயானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சேஃபாக வச்சுட்டு திருப்பி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு எடுக்க தெரியணும், எங்கே நீங்கள் வச்சிங்கன்னு உங்களால் எடுக்க முடியணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மரத்துலையோ எதுலையோ அது வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் எதிரி வீட்டுக்கு போகும்போது யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இல்லை நீங்கள் கொண்டு போய் நைட்டோட நைட்டாக அவங்க வீட்டு வாசல் முன்னாடி புதைச்சிட்டு வந்துடலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போது வீட்டில் எல்லாரும் பிரிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிடும். அது ஒன்று. இப்போ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக 2 பேரை பிரிக்கணும் அப்படின்னா அவங்களோட 2 பேரோட பேர் எழுதி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, அதாவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, உங்கள் அஃபேரில் இருந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். வேறு யாருக்கு உங்களோட எதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரை வந்து நீங்கள் எழுதிட்டு பிரி அப்படின்றத நீங்கள் பேரில் சேர்க்கணுன்றது அவசியமே கிடையாது. இந்த எந்திரத்தை வந்து என்ன வைப்ரேஷன்னா, இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் யார் வீட்டில் புதைக்கிறீங்களோ, இது யார் வீட்டில் இருக்கோ அந்த குடும்பமே பிரிஞ்சு அவங்க சண்டை போட்டு வெளியே கிளம்பிடுற மாதிரி ஆகிடும். ஒருத்தருக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே அவங்களுக்கு தண்டனை அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கான யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. என்னை எல்லாருமே கேட்பாங்க. நேற்றுக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடல, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க கால் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. மேம் நீங்கள் மட்டும் தான் வந்து பேசுகிறீங்க, மிச்சவங்களாம் பேச மாட்டாங்க, அவங்க சிரிக்க மாட்டாங்க, உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு லவ் அண்ட் கைண்ட்னஸ் கொடுக்கறதுல எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், காலி முன்னாடி எல்லாருமே சமம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா சைடு எஃபெக்ட் அப்படின்றது கர்மான்றது எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் கெட்டதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னும் போது அது ஜாஸ்தியாக வரும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம லவ்வபுளாக இருப்போம். ஸோ நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.